இன்றைக்கி வந்து சாம்பார் உருளைக்கிழங்கு செய்ய போகிறோம். காய் சாம்பார் உருளைக்கிழங்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு போட்டாச்சு. துவரம்பருப்பு அதிலே போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம் பருப்புலே. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். சீரகத்தூள் போட்டுக்கலாம். தக்காளி அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், மல்லாட்டை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன் எண்ணெய் உப்பு போடுறோன்னா பருப்பு வந்து நல்லா மலரி வேகும். பருப்பு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம காயெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிறோம். அதை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஒரு 10 நிமிஷம். கேரட் போட்டுக்கலாம். பீன்ஸு போட்டுக்கலாம். அவரைக்காய் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். உப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாத்தையும். தண்ணி திட்டமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். மூடி வச்சாச்சு. அதுக்குள்ளே ஒலை கொச்சிச்சு. அரிசி கழுவி போட்டுக்கலாம். கொச்சிட்டு காயெலாம் வெந்துடுச்சு. நல்லா மாங்காய் போட்டுக்கலாம். நல்லா கொச்சிட்டு அரிசி போட்டுக்கலாம். காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. மாங்காய்லாம் புளி ஊற்றிக்கலாம். புளி கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். பருப்பு வெந்துடுச்சு. கொஞ்ச நேரம் ஆறட்டும் பருப்பு. சாதத்தை பெரிய அடுப்பில் போட்டுக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வேகும். நல்லா வெந்துடுச்சு பற்றியா. உருளைக்கிழங்கு பருப்பில் நல்லா வெந்துடுச்சு பாரு. உருளைக்கிழங்கு எடுத்துட்டு பருப்பை கடைஞ்சிட்டு அந்த காயெல்லாம் நல்லா வேக வச்சு பார்த்தீங்களா, அதை எடுத்து பருப்பில் ஊற்றிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும்.
கொஞ்ச நேரம் மூடி விடும். சாதம் வெந்துருச்சு. சாதத்தை வடிச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம். சாம்பார் கொச்சிட்டு பார்த்தீங்களா? அவ்வளோதான், சாம்பாரை நிறுத்திடலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சி. உருளைக்கிழங்கு எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. பூண்டு கொஞ்சம் செவுக்கணும். அது பூண்டு வந்து எண்ணெயில் செவுந்தால் தான் வாவி பிரியும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், பெருஞ்சீரகத்தூள், மிளகாத்தூள், கார மிளகாத்தூள், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். தான் மிளகாத்தூள் வாசனை வர்றது. எல்லாத்தையும் சமைச்சதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் நல்லா துடைச்சிக்கலாம். சமைச்ச உடனே அடுப்பு கல்லெல்லாம் துடைச்சா தான் சுத்தமாக இருக்கும் கிச்சனு. இல்லைன்னா கிச்சன் நாத்தடிக்கும். அதனால தான் நம்ம உடனே அதை க்ளீன் பண்ணணும். உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். சாம்பாரில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். பிரியா, கணேஷ், விஸ்வா, பிரியதர்ஷினி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். செம சூப்பராக இருக்குது. சாம்பார்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. உருளைக்கிழங்கு அருமையாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.